படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் சேதுபதி கெஸ்டா வந்திருந்தாரு. ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட எல்லா டெக்னீஷியன்ஸை பாராட்டி பேசினாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ரசிகர்கள் அவரை சுத்தி நின்று போட்டோ எடுத்தாங்க. ஒரு ஆளா போட்டோ எடுங்க ஜின்னு எல்லாரையும் பொறுமையா எடுக்க சொன்னாரு. கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காம அத்தனை பேர் கூடவும் 30 நிமிஷம் இருந்து போட்டோ எடுத்தாரு. எதுக்கு இதை சொல்றோம்னா, மான் கராத்தே ஆடியோ லான்ச்ல பாக்ஸர்னு 15 பேரை வச்சு எந்த ரசிகனையும் கிட்டக்க வராம பாத்துக்கிட்டாங்க. எளிமை என்ற வார்த்தையை வெறும் வார்த்தையாக மட்டுமே பயன்படுத்தாமல் அதன் உண்மையான அர்த்தத்தை நிஜ வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கலைஞர்கள் மட்டுமே தமிழ் சினிமாவில் நீண்ட நாட்கள் நிலைத்து நின்றிருக்கிறார்கள். இது எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும், ரஜினி உட்பட. தனக்குன்னு ஒரு குறுகிய வட்டத்தை உருவாக்கி போலியான முகத்தோடு வலம் வந்தவர்கள் எல்லாம் இப்போ இருக்கின்ற இடமே தெரியாமல் போய்விட்டார்கள். இதுல சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு போட்டி வேற. ரஜினிக்கு அந்த பட்டம் நிலைக்க அவரோட வெற்றி மட்டும் காரணம் இல்ல, மக்களோட அபரீதமான அன்பு தான் முக்கியமான காரணம். நீங்க உங்க பாதையில எதையும் எதிர்பார்க்காம போங்க. உங்க உழைப்பு, நேர்மை மக்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கேட்காமலே அந்த பட்டம் உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை மட்டும் மையமா வச்சு சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கும் சூட்டப்படல என்பது புரிஞ்சா சரி.